நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 90ஸ்ல எடுக்கப்பட்ட படி அப்படின்ற படத்தை வந்துட்டு இப்போ சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டில் வந்துட்டு பல வகையான அனிமல்ஸை வளர்க்குறத ஒரு ஹாபியா வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு ஜூல இருந்து உடம்பு சரியில்லாத ஒரு குட்டி கொரில்லாவை பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த கொரில்லா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய வீட்டுல வளரும் போது என்னமான ஒரு ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுது. கடைசியா அந்த கொரில்லா எங்க போச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சைல்ட்ஹுட் ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் செட் ஆகும். அடல்ட் ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு செட்டே ஆகாது. தென் படத்துல அந்த சிம்பான்சிஸ் பண்ணக்கூடிய காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இதுக்கு மேல இந்த படத்துல சொல்ற அளவுக்கு இதுவும் இல்லை. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைல்ட்ஹுட் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.